கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை. கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச் செய். என்னோடு நின்று கொள்ளடி, விலை செல்ல வேண்டுமா? என்னோடு சேர்ந்து செல்லடி, விழுந்த போக வேண்டுமா? ஓ ஓ நீ ப்ளீஸ் சீக்கிரமா வந்துரு. ஐ மிஸ் யூ குண்டச்சி. நீ இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கம் பேக் சூன். என்னங்க, வாங்க சீக்கிரம் போணும் ப்ளீஸ். நீ என்ன பண்ற? முதல்ல உட்காரு உட்காரு. இப்பதானே உனக்கு மசாஜ் பண்ண. கால் மேல எதுக்கு பிரஷர் போடுற? நீ ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க இப்ப என்ன பத்தி யோசிக்காதீங்க. ஊர்ல பிரபாக்கும் த்ரிஷாவுக்கும் த்ரிஷா அவங்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. அவங்க இங்க வரல. அந்த சங்கர் அங்க போயிட்டான். சங்கரா வீட்டுக்கு வந்திருந்தானே? உனக்கு எப்படி தெரியும்? த்ரிஷா தான் ஃபோன் பண்ணா. அந்த சங்கர் அவன் ரவுடிங்களோட அங்க வந்தானா. அவங்க பிரபாவை நல்லா அடிச்சு அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் இப்ப த்ரிஷாவும் போயிருக்கா. ஷிட். நாங்க போய் ஆகணும். நானும் உங்க கூட வரேன். உன்னால நடக்கவே முடியல. நீ எப்படி அங்க வருவ? நான் வீட்ல இருக்க மாட்டேன். நான் உங்க கூட தான் வருவேன். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பிரபா என்னோட தம்பி மாதிரி. நான் அவனை காப்பாத்தி ஆகணும். த்ரிஷாவும் என்னோட தங்கச்சி. அவ என்ன அக்கன் தான் கூப்பிடுவான். நான் கண்டிப்பா அங்க வந்தே ஆகணும். ஏன்னா அவ என்கிட்ட தான் உதவி கேட்டா. நீங்க என்ன கூட்டிட்டு போலனாலும் நான் எப்படியாவது அங்க வந்துருவேன். த்ரிஷா பண்ண தப்பியே தான் பண்ணிட்டு இருக்க. அங்க ஏகப்பட்ட நீங்க பிரச்சனை. பாருங்க, நம்ம ஆளுங்களுக்கு உதவி பண்றதுல எந்த தப்பும் இல்ல. ஒருவேளை நான் இன்னைக்கு வரலனா என்னால அவங்களுக்கு உதவி பண்ண முடியலங்கிற கில்ட்டோடயே வாழ வேண்டியதா இருக்கும். ப்ளீஸ். நீங்க யாருக்கு ஃபோன் பண்றீங்க? என் ஃப்ரெண்ட் சுனில்க்கு. ஹலோ சுனில், ஐ நீட் a really big favor. நான் இப்போ உடனே தஞ்சாவூருக்கு போகணும். Can I take your plane please? இப்பவே. ஓகே, half an hourல நான் அங்க வந்துடுறேன். Let's go. தேங்க்ஸ் மச்சான். நேத்து ராத்திரி அதிகமா குடிச்சிட்டப்பா, அதனால இன்னும் தலை ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லு. ஆமாண்ணா, எனக்கும் தலை வலிக்குது. வா போய் டீ குடிச்சிட்டு வரலாம். போலாமா? போலாம். இங்க இருக்க எல்லாரும் சங்கரோட ஆளுங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடமும் சங்கரோடதுதான். ஆனா பிரபா எங்க இருக்காரு? நான் எப்படியாவது உள்ள போனோம். ஆனா யாரும் என்ன பார்க்க கூடாது. ஒருவேளை யாராவது என்ன பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் நானும் தப்பிக்க முடியாது, அவரையும் காப்பாத்த முடியாது. முதல்ல உள்ள யார் இருக்காங்கன்னு பார்க்கணும்.
அவரை என்னமா கொடுமைப்படுத்திருக்கானுங்க, எப்படி அடிச்சிருக்கானுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இது எல்லாமே என்னாலதான். அவர் அப்பவே கிளம்புறேன்னு சொன்னாரு, ஆனா நான் தான் அவரை தடுத்துட்டேன். அவரை தடுக்காம இருந்திருந்தா இப்ப இவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஐம் சாரி பிரபா. நான் இப்ப எப்படியாவது பிரபாவை காப்பாத்தி ஆகணும். தண்ணி குடிக்கிறியாப்பா? இந்த குடி குடி. அப்படிதான். அட குடிப்பா. ஆ என்னடா உனக்கு நான் தண்ணிய கொடுத்தன வையி, சங்கர் அண்ணன் எனக்கு பாலை ஊத்திடுவாரு. என்ன பிரபா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் எப்படியாவது உங்களை காப்பாத்திடுறேன். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. ஏய் பாலே, அங்க நீ என்ன பண்ற? இங்க வா, நீ ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். அதோ வந்துட்டேனே. என்னண்ணே? என்னடா பாலு, உங்க அண்ணி இங்க வந்துட்டு இருக்கா, அவளை எப்படி வரவேற்கணும்னு யோசியா? என்னண்ணே, அவங்கள வரவேற்காம இருப்பனா நானு? சரி ஓகே விடு. நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் ஐயரை கூட்டிட்டு வா. அப்ப எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்தான்ல, அதே ஐயரை தான் நீ போய் கூட்டிட்டு வரணும். இப்ப ஐயர் வந்து என்னென்ன பண்ண போறாரு? அவரையுமா இங்க கூட்டிட்டு வந்து கொல்ல போறோம்? பாவம் விட்டுதல்லுங்கண்ணே. அட முட்டா போயில நீ இருக்கியே, அவனை கொல்றதுக்கு இல்லடா, கல்யாணம் பண்ணி வைக்க. எனக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா நடக்கணும்ண்ணே. அப்படின்னா ஐயர் வேணும்ல. அண்ணியோட எல்லா பொருளையும் அவர் ரூம்ல வச்சிட்டல. வச்சுட்டானே. மீதி இருக்கிற எல்லாத்தையும் போய் கொண்டு வா, சீக்கிரமா கொண்டு வா, லேட் பண்ணாத, எதையும் மறந்துடாத. போ, அவனையும் கூட கூட்டிட்டு போ. போ. வாடாடே. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இந்த சங்கரோட பிளான நான் நிறைவேற விட மாட்டேன். இவன் இருக்கிற வரைக்கும் நானும் என் பிரபாவும் நிம்மதியா வாழ முடியாது. என்ன கல்யாணம் பண்ணிப்பியா நீ? போன தடவை உன்னை அடிச்சு விரட்டுன, ஆனா இந்த தடவை நீ என்ன மட்டும் இல்ல, உன்னால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாத அளவுக்கு மாத்துவேன். கடவுளே, நான் இவனை கொல்லாத அளவுக்கு நீங்க தான் என்னை காப்பாத்தணும். பிரபா, ஐ எம் சாரி பிரபா. இது பழைய வீடு, ரொம்ப நாளா மூடியே இருக்கு. உள்ள எலியோ பூனையோ தான் இருக்கும். வா போலாம். சரி வா. மேம், பிரக்யா மேம். இந்த பிரக்யாவும் அபியும் எங்க போயிட்டாங்க? ரூம்லயும் இல்ல, வெளியிலயும் இல்ல. எங்க போயிட்டாங்க ரெண்டு பேரும்? பயந்துட்டியா? நான் தான் மைதிலி. மைதிலி அண்ணி. ஆனா நீ ஏன் பயந்த? சாதாரணமா பயப்படுறவங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. அது வந்து என் கையில ட்ரே இருந்துச்சுல்ல, அது வேற கிளாஸ்ல இருக்கு. நீங்க சடனா தட்டின உடனே கீழே விழுந்துருமோன்னு பயந்துட்டேன். ஜூஸா? ஜூஸ் யாருக்காக? இது பிரக்யா மேம்காக. மெடிசன் கூட இருக்கு. சாரி, ஆனா நீ இப்போ ராபின் பண்ற வேலைய பண்றியே. பண்ணணும்னா நீ பண்ணு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, இது நீ பண்றதுனால உனக்கு எக்ஸ்ட்ரா சேலரி எல்லாம் தர மாட்டாங்க.
ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ அது சரி. பிரக்யா மேம் எங்க இருக்காங்க? அவங்களுக்கு இந்த ஜூஸ் கொடுக்கணும். அவளுக்கு உன்னால ஜூஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அவ வெளியில போயிட்டா. அவ திரும்ப வரதுக்குள்ள இந்த ஜூஸ் கெட்டு போயிடும். அதனால இந்த ஜூஸ் நானே குடிச்சிடுறேன். இருங்க அண்ணி, அது ரொம்ப ஸ்பெஷலானது பிரக்யா மேம்காக. அண்ணி ஜூஸ் செம்மையா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் நீ என்ன சொன்ன, இது ஸ்பெஷல் ஜூஸா? அப்படின்னா நான் இதை குடிக்க கூடாதா? நான் என்ன வெளிய ஆளா? ஆக்சுவலா நான் தான் இந்த வீட்ல ரொம்ப ஸ்பெஷல். இந்த வீட்டோட பெரிய மருமகனா, எல்லாருக்கும் அக்கானா. அதனால நான் தான் எல்லார விட ஸ்பெஷல். அதுவும் இல்லாம அவ வரத்துக்குள்ள இந்த ஜூஸ் கெட்டு போயிடும், அதான் குடிக்கிறேன். அது இருக்கட்டும் அண்ணி, எனக்கு ஒரு விஷயம் சொல்றீங்களா? மேம் எங்க போயிருக்காங்க? அவதான் அபியோட போயிருக்கால. த்ரிஷாவும் பிரபாவும் அவங்கள கூப்பிட்டாங்க. அப்படியா? சடனா யாருக்கும் சொல்லாம உன்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு போனோம்? அவங்களோட இஷ்டம். அவங்க போகணும்னு நினைச்சாங்க, அவங்க போயிட்டாங்க. நீ செக்ரட்டரி தானே, அப்ப நீ செக்ரட்டரி மாதிரியே இரு. உன்னை கேட்டுட்டு தான் அவங்க 2 பேரும் எங்கேயாவது போகணுமா என்ன? பாஸ் மாதிரி ஃபீல் ஆகாத. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒரு தடவை கூட என்னால வேலையை முடிக்க முடியல. இன்னைக்காவது என் வேலை முடிஞ்சிருன்னு பார்த்தா இன்னைக்கும் பண்ண முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவீங்கல்ல? வந்ததுக்கு அப்புறம் உங்களை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுறேன். இவனுங்க எல்லாரும் வெளியே வர மாதிரி நான் இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஒரு இடம் விடாத எல்லா இடத்துலயும் நான் நெருப்ப பத்த வைக்கணும். அண்ணே. போயிட்டு வா. சரிண்ணே. அண்ணா தீ பிடிச்சுக்கிச்சுண்ணே. அண்ணா இங்க தீ பிடிச்சுக்கிச்சுண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. டேய் வந்து கத்திட்டு இருக்கான் பாரு, போய் என்னன்னு பாரு. இங்க தீ பிடிச்சிட்டு எரியுது, சீக்கிரம் வா, அண்ணன் கிட்ட போய் சொல்லலாம். அண்ணா அண்ணா அங்க தீ பிடிச்சிட்டு எரியுதுண்ணே. என்ன? எது எப்பரா தீ பிடிக்கும்? இது என்னோட வீடுடா, எப்படி பிடிக்கும்? அண்ணா எப்படி தீ பிடிச்சதுன்னு தெரியலண்ணே, ஆனா எல்லா பக்கமும் பரவிடுச்சுண்ணே. லேட் பண்ணோம்னா அப்புறம் உள்ள எல்லாம் தீ பிடிச்சுக்கண்ணே. தெரிஞ்சு நீங்க நின்னுட்டு இருக்க, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? போ சீக்கிரம் போ, சீக்கிரம் போய் அணைங்க, போங்கடா. என்னங்கடா இங்கே நின்று வேடிக்கை பாக்குறீங்க? போய் அணைங்கடா. இங்க இருக்கிற எல்லாருமே முட்டாளுங்க. ஒன்னாலதான் தீ பிடிச்சிருக்கோம். நைட்டு எல்லாம் போதையை போட்டு தூங்கி இருப்பானுங்க, சிகரெட் பிடிச்சு தூக்கி போட்டுருப்பானுங்க. நான் இப்ப உன்னை சமாளிக்கிறதா இல்ல அதை சமாளிக்கிறதா? நானே தான் போய் பார்க்கணும், இல்லைன்னா உள்ள வரைக்கும் பரவிடும். என்னங்கடா வேடிக்கை பாக்குறீங்க? தண்ணியை தூக்கி ஊத்துங்க, சீக்கிரம் சீக்கிரம். உள்ள இருந்து எல்லாரும் வெளியே வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். சங்கர் கூட வெளியே வந்துட்டான். இப்ப நான் உள்ள போறேன்.
எல்லாரும் எங்க போனானுங்க? வெளியில என்ன சத்தமா இருக்கு? த்ரிஷா, த்ரிஷா, நீ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிரபா, பிரபா உங்களுக்கு எவ்வளவு அடிபட்டிருக்கு. இவனுங்க உங்களை எப்படிலாம் அடிச்சிருக்கானுங்க, எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. நான் உங்களை அப்பவே பார்த்துட்டேன். இவனுங்க உங்களை அடிச்சு போட்டு வண்டியில தூக்கிட்டு வரும்போது நான் அப்பவே உங்களை பார்த்தேன் பிரபா. என்னால தாங்கவே முடியல. அப்போ நீங்க மயங்கி கடந்தீங்க பிரபா. ஐயோ த்ரிஷா, நீ இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. இவனுங்க எல்லாம் எவ்வளவு மோசம்னு உனக்கே தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எதுக்காக இங்க வந்த? உங்களுக்காக தான். மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே, மனம் என்று நனையுதே, இது என காதலா சாதலா, பழகிய காலங்கள் என் பார்வையில் விரியுதே, பாதைகள் நழுவுதே, இது ஏனோ ஏனோ. த்ரிஷா, இது எல்லாமே இந்த சங்கரோட பிளான் தான். அவன் என்னை கடத்திட்டு வந்ததே நீ என்னை தேடி இங்க வருவேங்கிறது நல்லா தெரிஞ்சதுனாலதான். த்ரிஷா, இந்த விஷயம் உனக்கு முதல்லயே புரியலையா? இங்க பாரு, அவங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். நீ முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு போ. என்னால முடியாது. நான் உங்களை விட்டு போக மாட்டேன். த்ரிஷா, டோன்ட் பி ஸ்டூபிட். நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி. எனக்கு ஒண்ணும் ஆகாது. முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு. என்னால எப்படி முடியும்? நான் எப்படி உங்களை இங்க தனியா விட்டுட்டு போவேன்னு சொல்லுங்க. என்னால நீங்க இல்லாம போக முடியாது பிரபா. தயவு செஞ்சு நீங்க இத புரிஞ்சுக்கோங்க. கஷ்டமோ நஷ்டமோ அதுல நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும். இங்க பாருங்க, இப்ப உங்களை காப்பாத்துற முயற்சியில இதுல என் உயிரே போனா கூட நான் கவலைப்பட மாட்டேங்க. எனக்கு என்ன ஆனாலும் சரி, என்னால இங்க உங்களை தனியா விட்டுட்டு போக முடியாது பிரபா. இங்க பாருங்க, என்னால உங்களுக்கு எந்த சந்தோஷமும் கொடுக்க முடியல. ஆனா உங்களோட எல்லா கஷ்டத்தையும் நான் ஏன் கஷ்டமா பாக்குறேன் பிரபா. இங்க பாருங்க, என்னால உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்க முடியாம போலாம். ஆனா கல்யாணம் அப்போ நம்ம பண்ணிக்கிட்ட சத்தியம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். இவங்க எல்லார்கிட்டையும் என்ன நீங்க உயிரை பணிய வச்சு காப்பாத்துனீங்கல்ல, அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி போவேன் பிரபா? உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். என்னாலதானே உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு. என்னாலதான் இவனுங்க உங்களை கட்டி வச்சிருக்கானுங்க. நீங்க இல்லாம என்னால போக முடியாது பிரபா. நான் எப்படியாவது உங்களை கூட்டிட்டு போயிடுவேன். ஓகே ஃபைன். முதல்ல கட்ட அவுத்து விடு. அவங்க வரத்துக்கு முன்னாடி இங்க போய் ஆகணும். ஆனா த்ரிஷா, இப்ப இந்த இடத்தை விட்டு எப்படி வெளியே போறது? சங்கரா வானுங்களும் வெளியில தானே இருக்காங்க. அவனுங்க எல்லாரும் வெளியே இருக்கானுங்க தான். ஆனா அவனுங்க எல்லாரும் நெருப்பு அணைச்சிட்டு இருக்கானுங்க. நெருப்பா? நான் தான் நெருப்ப பத்த வச்சேன். நான் பத்த வச்சதுனாலதான் அவனுங்க எல்லாரும் வெளியே வந்து அதை அணைச்சிட்டு இருக்கானுங்க. அப்பதான் நான் உள்ள வந்து உங்களை காப்பாத்திடலான்னு வந்தேன். உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவேன். த்ரிஷா, நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க தெரியுமா? உங்களை இழக்கிறத விட என் வாழ்க்கையில பெரிய ரிஸ்க் ஒண்ணும் இல்ல. வாங்க வாங்க.